பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது. கடவுளுடைய வார்த்தை கடந்து செல்லும். யாக்கோப்பு 3 என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானவனால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாயில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகள் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்காலினாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பாருங்க, இந்த நாவுக்கு இந்த விசுவாசம், கடவுளுடைய வார்த்தை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையில் உங்களுடைய நல்வாழ்வு என்ற தலைப்பின் கீழே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப முக்கியம். கடவுளுடைய வார்த்தை நம்மளை நல்வாழ்வாக வச்சிருக்குது. பாருங்க, அதனால தான் போன வாரம் சொன்னேன், கடவுளுக்குன்னு ஒரு பாஷை இருக்குது, தேவன் ஒரு பாஷையை வச்சிருக்கிறாரு. அந்த பாஷை என்னன்னா விசுவாசம். பாருங்க, அவரோட தொடர்பு கொள்ளவும் சரி, அவருடைய தொடர்புலேருந்து பெற்றுக்கொள்ளவும் சரி, அந்த பாஷை ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். விசுவாசம் என்பது தேவ பாஷை. அது தேவனோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளவும் அவரோட சம்பாஷணை பண்ணவும் உதவி செய்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதனால தான் அவரே சொல்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என்னெல்லாம் தேவன் ஒருவர் உண்டென்றும் தேவனிடத்தில் சேருவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அது முக்கியம். ரெண்டாவது சொன்னேன், இந்த வார்த்தை எப்படின்னா இயற்கையினுடைய எல்லா கோட்பாடுகளும் எப்படி ஆவிக்குரிய கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படுகிறது எடுத்து காமிச்சேன். இயற்கைன்றது ஒரு கோட்பாடு. மழை, காற்று, கடல், நீர், இயற்கைகள், இவை எல்லாமே ஒரு கோட்பாடு. இந்த இயற்கைகள் என்கிற எல்லாமே ஆவிக்குரிய கோட்பாட்டுக்கு கீழ்ப்படியும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் நிறைய காரியம் இருக்கு. நோயின்றோம், தர்துரன்றோம், இல்லாமல் சொல்றோம், தோல்வின்றோம், பிரிவினை, நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குது. பாருங்க, இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகள் அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு நம்ம அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு விசுவாசம், அதுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து, அதுக்கு ரத்தம், அதுக்கு சிலுவை, உங்களை பெயர் சொல்லி அழைத்தார், இவெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உலகத்தில் 1000 கோட்பாடு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற கோட்பாடு எல்லாவற்றையுமே எடுத்து ஆவிக்குரிய கோட்பாடின் அடிப்படையில் ஒழுங்காக்கி காமிக்கிறோம். பாருங்க, இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய நபர்கள் நம்ம சொல்றோம். முடியுமா? கண்டிப்பா முடியுது. அதனால தான் பாருங்க, இயேசு காற்றை பார்த்து அதட்டினார், கடலை பார்த்து அமைதலாயிருன்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்த்து கேட்டாங்க, எப்படிப்பட்ட ஒரு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அப்ப இயற்கையுடைய கோட்பாடை அதை ஒரு ஒழுங்குபடுத்தி காமிக்க முடியுன்றதை அவங்களுக்கு போதிக்கிறார். அங்கே சொல்றாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அப்படின்னா என்ன? உங்க விசுவாசத்தினாலே இந்த காற்றை அடத்தலாம், உங்க விசுவாசத்தினாலே இந்த கடலை ஒழுங்கு செய்து காமிக்கலாம், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அப்ப என்ன, உலகத்தில் 1000 கோட்பாடு இருக்கணும். பாருங்க, 1000 காரியம் சொல்லட்டும். இந்த உலகத்தில் எல்லா கோட்பாடுகளையும் ஆவிக்குரிய கோட்பாடுக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். சொல்லுங்க, கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அதனாலதான் பாருங்க, ஒரு விசுவாசம் அவசியம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ரத்த அவசியம், மறுபிறப்பு அவசியம், இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் நம்ம இதெல்லாம் இதன் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அப்போ ஆவிக்குரிய கோட்பாடை அறிஞ்சுக்கிட்டா இயற்கையின் கோட்பாடுகளை ஒழுங்காக்கி காமிக்க நம்மால முடியும். பயம்ன்றது நமக்கு வரவே வராது. 1000 பிரச்சனை இருக்கட்டும், நாளைக்கு வேலை போயிடுது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வேலை போனால் கர்த்தர் 1000 வேலை தர வல்லவராக இருக்கிறார். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. ஐயோ, நான் ரொம்ப தப்பாகி கீழே போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இயற்கை கோட்பாடு. சொல்லுவாங்க இல்லை, நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது, நல்லா கெட்டவனும் கிடையாது. பிறக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, சில பழமொழிலாம் சொல்லுவாங்க, அவருனா தொப்புள்ள வைரக்கல்லோட பிறந்தாரா. அதெல்லாம் உலகம் பிலாசபி. நல்லா வாழ்ந்தவன் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. உண்மைதான், அது ஒத்துக்கலாம். ஆனால் நல்லா கெட்டு போயிருந்தா கூட அது நல்ல வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? கெட்டு போயிடுச்சு, ஒண்ணுமே கிடையாது, ஆனால் அது நல்வாழ்வா மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் ஆவிக்குரிய கோட்பாடுகளுக்கு உள்ளது. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் பாருங்க, அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறார். 3வது,
நான் சொன்னேன், எப்படி தேவன் ஒரு காரியத்தில் இடைப்பட்டு செயல்படுகிறாரோ அப்படியே நாம் இடைப்பட்டு செயல்படும் என்று விரும்புகிறார். அதுதான் தேவன் நீதி. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். அதில் சில காரியத்தை இன்னும் நல்லா பார்க்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, இது எல்லாருக்குமே தெரியுது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, நாவில் அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க, ரொம்ப முக்கியம். இது நானும் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டாதான் நாவை எப்படி செயல்படுத்துன்னு உங்களுக்கு புரியும். அதிகாரம்ன்றதை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, நாவை எப்படி செயல்படுத்துன்னு புரியாது. சில நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நாவு எல்லாத்துக்கும் ஒரு வழி கரெக்டு தான். பாருங்க, இந்த உலகத்தில் கூட அநேகருக்கு நாவு இருக்குது, நமக்கும் நாவு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம். ஆனால் மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குன்னா நாவில் இருக்குன்னு சொல்லலை, நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்றாரு. சொல்லுங்க, நாவின் அதிகாரத்தில். நாவில் இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே உண்டாயிடும். எல்லாருக்கும் உண்டாயிடும் சொன்னால் இந்த உலகத்தில் யார் பேசினாலும் உண்டாயிடும், யார் வந்தாலும் உண்டாயிடும். அதனால தான் இந்த பாசிட்டிவ் டீச்சிங்னு ஒன்று இருக்குது. அவங்க எப்படின்னா முற்போக்காகவே பேசுவாங்க. நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிங்க, காலையில் இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன்னு ஒரு உட்காந்து 10 முறை சொல்லுவான். போகும்போதெல்லாம் சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்க் ஏற்படுத்திக்குவான். நிறைய புக் இருக்குது, நிறைய காசு, அதெல்லாம் போய் வாசிட்டிங்கன்னா ஏகப்பட்ட காரியத்தை பாருங்க. ஆனால் எழுதின ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலீவர் தான். ஆனால் பிலீவர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டியன் அந்த பேரை எடுத்துட்டு பாசிட்டிவ் திங்கை மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பேசும்பொழுது எப்படி உங்க மனங்கள் புதிதாக்கப்படும், நீங்க பேசும்பொழுது எப்படி உங்களுக்குள்ளாக ஒரு உருவம் உருவாக்கப்படுதுன்னு அவன் பேசுறான். நீங்க போய் வாங்கலாம். $6 ஒருத்தர் இருக்கிறார், அவர் புக்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்க. ஆனா இது அப்படிப்பட்டது கிடையாது. இது எப்படின்னா அதிகாரம். சொல்லுங்க, அதிகாரம். அதிகாரம்ன்றது என்னன்னா, அதிகாரம் என்பது ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். மரணமும் ஜீவனும் எதுன்னு சொன்னா நாவின் அதிகாரம் சொன்னா, அந்த நாவின் அதிகாரம் நீங்க பேசும் பொழுது அது நடக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை உங்க நாவுக்கு கொடுத்தால் ஒழிய நீங்க பேசுற பேச்சு வேலை செய்யாது. இன்னும் கொஞ்சம் நல்லா விலைக்கு சொல்றேன். அதிகாரம்ன்றது கொடுக்க போறது சொன்ன இல்லைங்களா? சொல்லுங்க, அதிகாரம்ன்றது கொடுக்க போறது. நீங்க ஒரு கார்ல நல்லா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரீங்க. ஒருத்தர் வழியில் நின்று லிஃப்ட் கேட்குறாரு, இப்படி இப்படின்றாரு. நீங்கள் 100-110 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறீங்க. நிற்க வைக்கலாம், நிற்க வைக்காமையும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் நிற்க வைக்காமல் அப்படியே போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு போலீஸ்காரங்க நிற்கிறார், காக்கி சட்டை போட்டு நின்று அப்படி கையை காட்டுறாரு, அப்படின்றாரு. என்ன பண்ணுவீங்க? இவனும் மனுஷன் தானேங்க, இவனும் மனுஷன் தான், அவரும் மனுஷன் தான், ஏன் அவருக்கு பயப்படுறீங்க? பாருங்க, இவருக்கும் கை இருக்குது, அவருக்கும் கை இருக்குது, இவருக்கும் தலை இருக்குது, அவருக்கும் தலை இருக்கு. போலீஸ்காரை விட ஒருவேளை போலீஸ்கார் ஒல்லியாகிறாரு வச்சுங்க, லிஃப்ட் கேட்டாலும் நல்லா 6 பேக்கோட நின்னுக்கிறான்னு வைங்க. இப்ப நீங்க அவனுக்கு பயப்படாத இவருக்கு ஏன் பயப்படுறீங்கன்னா, அதிகாரத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. இப்ப போலீஸ்கார் நிக்க வச்சு அது 100 கிலோமீட்டர் ஸ்பீடா இருந்தாலும் சரி, வேகமா இருந்தாலும் சரி, நீங்கள் நிக்க வச்சுதான் ஆகணும். ஏன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அதிகாரம். அதிகாரம் என்பது கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். பாருங்க, உங்க நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. எப்படி அதிகாரம் இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து உங்க நாவுல ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன அதிகாரம்னா, நீங்க பேசுகிற காரியங்கள் இந்த பூமியில நடைபெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுக்கு பேர் தான் நாவின் அதிகாரம். எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. சும்மா வைக்கல. ஏன்னா நமக்கு இப்ப நம்ம சொல்லலைங்களா, நம்ம மேல இருந்த அத்தனை தீமையும் அவர் மேல் வந்து, அவர் மேல் இருந்த அத்தனை நன்மையும், அப்ப அவர் மேல் இருந்த அத்தனை நன்மை என் மேல் வந்தது. பவுல் இது இப்படி இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய அவயங்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்குமா? அப்ப என் நாக்கு எந்த நாக்கு? நல்லா சொல்லுங்க, எந்த நாக்கு? அப்ப என் நாக்குல ஒரு அதிகாரம் இருக்கு. உலகத்தான் பேசுற மாதிரி என் நாக்கு கிடையாது. உலகத்தானுக்கு இருக்கிற நாக்கு என் நாக்கு வேற. உலகத்தானுக்கு இருக்கிற நாவு அது சாதாரண ஆர்டினரி. எனக்கு இருக்கிற நாவு எப்படிப்பட்டதுன்னா, ஜீவனையும் மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாவு அது. கிறிஸ்து எப்படி காரியத்தை நடப்பித்தார், அப்படிப்பட்ட ஒரு நாவை எனக்கு அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் நாவின் அதிகாரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் செய்யலாம். ஒன்னு சொன்ன கொடுக்கப்படுது. ரெண்டாவது, அதிகாரம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அதிகாரத்தை வழங்கினாதான் நாவின் அதிகாரத்தை வழங்குவீங்க. அதனாலதான் அதிகாரத்தை வச்சு நாவின் அதிகாரத்தை பேசுறேன். காரியங்களை செயல்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது தான் அதிகாரம். காரியங்களை கட்டுப்படுத்துவது இல்லை செயல்படுத்துவது. பாருங்க, ஒரு அதிகாரம் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம்னு சொன்னாவே அந்த அதிகாரத்தை வச்சு காரியங்களை அவர் என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும் அல்லது செயல்படுத்தணும். அதை சரியான வகையில் கொண்டு வந்து காமிக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துங்க,
அதே போலீஸ்காருக்கு எடுத்துங்க. ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இங்கே வருது. இந்த ஏரியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்க? இந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுங்க. எதுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க? எதுக்காக? காரியங்களை கட்டுப்படுத்தி செயல்படுத்துவதற்காக. பாருங்க, தீமைகளை கட்டுப்படுத்தி தீமைகளை அந்த ஏரியாவில் நடக்காத அடிக்கு பாதுகாத்து நன்மைகளை கொண்டு வரும்படி தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. அப்ப தீமைன்றது இருக்குதா? போலீஸ் ஸ்டேஷனே இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்களே பாருங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? திருட்டு பசங்க அதிகமாகிடுவானுங்க. இங்க யாருமே இல்ல, போலீஸ்காரன் இருந்தே இன்னைக்கு திருட்டு பசங்க ஹெவியா இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து என்ன பிரச்சனை? நாவின் அதிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு காரியத்தை கட்டுப்படுத்தி அந்த காரியத்தை செயல்படுத்தி காமிப்பது. இந்த உலகத்தில் நிறைய தீமை இருக்குது, பொல்லாப்பு இருக்குது, ஒழுங்கீனமான காரியங்கள் இருக்கு, நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியம் இருக்கு, நன்மை இல்லாம காரியம் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த உலகத்தில். இதை எல்லாமே முதலாவது என்ன செய்யறோம்? கட்டுப்படுத்துறோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம்? செயல்படுத்துறோம். அப்ப என் நாவின் அதிகாரம் எதுனா, உலகத்தில் தீமை இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 கோட்பாடுகள் இருக்கலாம், 1000 காரியங்கள் நடக்கலாம், ஆனா எனக்கு நடக்கணும் என்ன? நான் அதை கட்டுப்படுத்துறேன். இதுக்குள்ள நீ வர முடியாது, அதை நான் செயல்படுத்தி காமிக்கிறேன். அப்ப நாவு என்ன பண்ணுது? நாவின் அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா, காரியங்களை கட்டுப்படுத்துகிறது. சொல்லுங்க, காரியங்களை கட்டுப்படுத்துது. விளங்குதா உங்களுக்கு? ஏன் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தானா நடக்கிறது இல்லை? ஏன் நம்ம வாழ்க்கையில எல்லாமே வந்து ஏற்படுறது கிடையாது? ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அது தீமையா இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் சரி, ஒழுங்கான வகையில் அதை செயலாற்ற வேண்டியதா இருக்கு. ஏமேன்? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. அப்ப தீமையை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுல ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, கொஞ்சம் கான்ஸ்டேபிள்ஸ், ஒரு 2 ஜீப்பு, ஒரு வேன், ஒரு ஏரியாவுக்கு இவங்க வந்து அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஆட்களுக்கு பாதுகாப்பு தராங்க. சின்ன ஆட்கள் பெரிய காரியத்தை செய்யறாங்க. சிறிய நாவு பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யுது. உங்க வாழ்க்கையில அளவில்லாத ஆசீர்வாதம் எங்க இருந்து வருதுன்றீங்க? நாவுல தான் வருது. நாவின் அதிகாரத்தில் வருது. சொல்லுங்க, நாவின் அதிகாரம். சுகம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நாவின் அதிகாரத்தில். பாருங்க, அதிகாரம் உள்ள ஒரு மனுஷனா இந்த நாவை நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க. அடுத்து, உரிமைகளை நிலைநாட்டுவது. உரிமைகளை நிலைநாட்டுவது. ஒன்று சொன்னேன், கட்டுப்படுத்தி செயல்படுத்துவது. ரெண்டாவது, அதிகாரம் என்ற வார்த்தைக்கு உரிமைகளை நிலைநாட்டு. உரிமைகளை நிலைநாட்டு சொன்னா, இது என்னுடையதான் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு காமிக்குது. உரிமைகளை நிலைநாட்டுவது. பாருங்க, உரிமையில நிலைநாட்டுறதுன்னா போனா போதும்லாம் விட்டுற முடியாது. இது என் பொருள்னு வச்சிங்களேன், என் பொருளை யார் எடுத்தாலும் நான் விட்டுருவேனா? சொல்லுங்க. நீங்க ஒரு மணி பஸ் போட்டு போறீங்க, பஸ்ல பக்கத்தில் வைக்கிறீங்க, ஒரு அம்மா எடுத்துன்னு போது ஐயோ பாவம் எடுத்துன்னு போட்டு விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஓங்கி சப்புன்னு ஒன்று அறிஞ்சிருங்க, யார் பர்ஸை யார் எடுக்கிறதுன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இல்லை உங்கள் லேண்ட் ஒன்று இருக்குது, வாங்கி போட்டீங்க, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பக்கம் நீங்கள் போவே கிடையாது, திடீர்னு ஒரு நாள் போறீங்க, ஒருத்தர் வீடு கட்டி நாங்கள் இருக்கிறோம், என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம் வீடு இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உடனே நேராக போய் வெளியில் வா, யார் நீ? யாரை கிட்ட கொட்டாய் போட்ட? ஏன்னா யார் நீ? இல்லை சார், ஏதோ இங்கே தங்கிடும். முதல்ல காலி பண்ணியா அந்த இடத்த விட்டு, முதல்ல காலி பண்ணி. நான் இல்லைங்க, ஆனாலும் அந்த உரிமையை நான் நிலைநாட்ட அதிகாரன்றது எங்க கையில் இருக்கு பாருங்க. என்னுடையதை நான் காத்துக்கொள்றேன். இப்ப பாருங்க, நாவினுடைய அதிகாரம் சொன்னா உரிமைகளை நம்முடையதாக்கி கொள்வது. ஏமேன்? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? அப்ப உரிமைன்னா என்ன சொல்லுங்க? உங்களுக்கு என்னென்ன இருக்குது? கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் யாருடைய உரிமை? சொல்லுங்க, யாருடையது? அவர் சுமந்தான். நமக்கு என்ன பிரதர்? அவர் அடிப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார், அவர் தலைமையில் ஆக்கணி தீர்ப்பு விழுந்தது, அவர் நரகத்துக்கு போனார், அவர் உயிர்த்தெழுந்தார். யாருடைய உரிமை அது? யாருதுங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவருக்கு நடந்துச்சு. அவருக்கு நடந்தது காரணம் என்ன? நான் உரிமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக. அப்ப சுகன்றது என்ன? சொல்லுங்க, சுகன்றது என்ன? என் உரிமை. சொல்லுங்க, என் உரிமை. அப்போ ஐஸ்வர்யம் என்ன? என் உரிமைங்க. நான் இப்படி வாழ்றது இல்லை, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் நோயில் இருக்க மாட்டேன், நான் தரித்திரத்தில் இருக்க மாட்டேன், நான் தோல்வியில் இருக்க மாட்டேன், நான் நரகத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் அல்ல. உரிமை. என் உரிமை எதுவையோ அதை நிலைநாட்டுவது. சொல்லுங்க, உரிமையை நிலைநாட்டுவது. மூணாவது, ஒழுங்கீனமா இருக்கிறதை ஒழுங்காக்குவது அதிகாரம். ஒழுங்கா இருக்கிறதை ஒழுங்கீனமா ஆக்குறது அதே அதிகாரம் தான். ஒழுங்கீனமா இருக்கிறத ஒழுங்காக்குறோம், ஒழுங்கா இருக்கிறத இதுவும் அதிகாரத்தினாலே செயல்படுது. பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமானது. பாருங்க, ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடிக்கிறான்னு வச்சுங்க, தலை திருக்கி ஆடுறான், அவன் தான் ரவுடி. அந்த ஏரியா ரவுடிசம் ஃபுல்லாக நெருங்கி இருக்குது. உடனே ஒரு ஆஃபீஸில் போடுறாங்க, நம்ம போப்பா இந்த ஏரியாவில் ரவுடிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது,
நீ போய் அது எல்லாத்தையும் செய். எதுக்கு போடுறாங்க சொல்லுங்க? எதுக்கு போடுறாங்க? அவன் வந்து அந்த அதிகாரத்தில் இறங்கிட்டானா எல்லா ரவுடியும் அவனால் ஒழிக்க முடியுன்றதுக்காக தான் அவனை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? ஒரு அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. பாருங்க, அந்த அதிகாரி அந்த அதிகாரத்தை செயல்படுத்தலாம் என்ன நினைக்கிறீங்க? ஒழுங்கா இருக்கிறது கூட என்ன ஆயிடும்? கெட்டு குட்டி சேவரா போயிடும். பாருங்க, அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தினா ஒழுங்காகும். அதிகாரத்தை பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கிறது ஒழுங்கினுமா மாறிவிடும். எவன் ஆட்சினா நமக்கு என்னங்க, இந்த ஊரே அப்படிதாங்க, இதெல்லாம் ரவுடி பசங்க ஊருங்க, நமக்கு என்னங்க வேலை? நம்ம மாசானா கவர் வாங்கி சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பென்ஷன் வாங்கி சாப்பிடலான்னு உட்காந்து தானே அந்த ஆளு. என்ன ஆகும் நினைக்கிறீங்க சொல்லுங்க? என்ன ஆகும்? அப்போ அதிகாரத்தை செயல்படுத்தினா ஒழுங்கினமானது ஒழுங்காகும், அதிகாரத்தை செயல்படுத்தலைன்னா ஒழுங்கா இருக்கிறதும். இன்னைக்கு உங்க குடும்பம் ஏன் ஒழுங்கினமா இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சுங்க. ஏன் ஒழுங்கினமா இருக்கிறத ஒழுங்காக்க வேண்டிய நீங்க அதிகார உடையவளா இருக்கிறீங்க, ஆனாலும் ஒழுங்கினமா இருக்கிறத ஏன் நீக்க முடியலன்னா அதிகாரத்தை நீங்க செயல்படுத்தாம இருக்கிறதுனாலதான் ஒழுங்கா இருக்கிற காரணம் இன்னும் ஒழுங்கினமா போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? எப்படி ஒழுங்கினதை ஒழுங்காக்குவீங்க? நல்லா சொல்லுங்க, எப்படி ஆக்குவீங்க? நாவின் அதிகாரத்தினால். இந்த நாவு நான் சொன்ன மாதிரி உலகத்தான் மாதிரி உங்களுக்கு கிடையாது. உங்க நாவுக்கும் உலகத்தான் நாவுக்கும் ரொம்ப வித்தியாசம். உங்க நாவு வந்து அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மீட்கப்பட்ட சரீரமா இருக்கிறதுனால மீட்கப்பட்ட நாவா இருக்குது. எத்தனை பேர் நாவு மீட்கப்பட்டிருக்கிறது? மற்றவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் உதவி செய்யணும். மீட்கப்படலாம் வாங்க, ஒரு நல்ல கம்பி காய்ச்சி வீடு போட்டு விடுறேன். உங்க நாவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, என் நாவு மீட்கப்பட்ட ஒரு நாவு. அப்போ என் நாவு மீட்கப்பட்ட நாவுனா மீட்பை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் உள்ளதுதான் என் நாவு. இப்போ நீங்கள் போய் சொல்லிங்கம்மாங்க, என்னானே தெரிலப்பா சார், நம்ம ஆட்களுக்கு அதானே ரொம்ப பிடிக்கும். பாருங்க, என்ன பிடிக்கும்? எப்போ பார்த்தாலும் பிசாசு மேலே சொல்லிடுவாங்க. என்னான்னு? பிசாசு வந்து நேற்று வீட்டை அலங்கழிச்சிச்சு. சரி, அவன் அலங்கழிக்கிட்டு நீ யாரு சொல்லுங்க? நீங்கள் யாருங்க? நீங்கள் யாரு? ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்லா விளங்கி கொள்ளுங்க. அவனுக்கு வல்லமை இருக்குன்னே வச்சுங்க, அவனுக்கு சக்தி இருக்குதுன்னே வச்சுங்க. ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான் இந்த ஏரியாவில், பெரிய ரவுடி, எல்லாருக்கும் தெரியும் அவன் பெரிய ரவுடின்னு. சும்மா ஒரு பேர் வச்சுங்க, பிளேடு சேகர் அப்படின்னு வச்சுங்க. இந்த ஏரியாவில் பிளேடு சேகர் வராரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ பெரிய ரவுடிங்க, எதுக்கு அவங்கள்ட்ட பிரச்சனை? பெரிய ரவுடிங்க. பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய ரவுடி, அவர் பெரிய ஆள் தான். ஒரு இன்ஸ்பெக்டர் எதிரில் வந்து நிற்கிறாரு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏய் நான் உன்னை வெட்டவே உடைய துப்பாக்கி வச்சு டிமில் சுட்டுருவாரு. நான் சொல்றது விளங்குங்களா? அவன் பெரிய ரவுடியா இருக்கலாம், இவர் எட்டு சுட்டார்னா இவருக்கு பேரும் புகழும் வந்துடும். என்கவுண்டர்ல போட்டு தண்ட பெரிய மாவீரன் இவருக்கு பேரை கொடுத்துருவாங்க. நீங்க பாத்துறீங்களா? நீங்க ஏன்னா அவனுக்கு வல்லமை இருக்கு. அந்த வல்லமைக்கு மேல உங்க அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய காரியம் உங்ககிட்ட இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் அந்த பிசாசு கான்சியஸாகவே இருப்பாங்க பாருங்க. எப்போ பார்த்தாலும் அது 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு, அந்த எண்ணம், அந்த காரியங்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுங்க, நான் சொல்கிறேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுடைய வல்லமை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் என் அதிகாருக்கு உட்பட்டது தான் அவனுடைய வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்முடைய நாவின் அதிகாரம் மிக பெருசு இல்லையா? அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சொல்லுங்க, சத்துருனுடைய சகல வல்லமைகளையும், ஒரு வல்லமை கூட கிடையாது, சகல வல்லமை. சொல்லுங்க, சகல வல்லமை. அப்போ பிசாசு கொண்டு வர என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும், அது பில்லி சூனியமா இருக்கலாம், அது நோயா இருக்கலாம், அது பயமுறுத்தலா இருக்கலாம், அது அது காத்து கருப்பா இருக்கலாம், அது என்னென்ன இருந்துன்னு போனா, அது என்ன கர்மாந்திரமா இருந்து நமக்கு என்ன இருக்குது? அவன் என்னத்தை கொண்டு வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவர் வந்து இதை வந்து பாஸ்டர் கையில் கொடுத்துருக்கிறாரா, இல்லை அவர் விசுவாசிக்கிற எல்லார் கையிலும் கொடுத்துருக்கிறாரா? யார் கையில் கொடுத்துருக்காரு பிரதர்? என் கையில் மட்டும்தான் இருக்குதா? நான் மட்டும் வச்சிருக்கிறேனா, இல்லை உங்கள் கையிலையும் இருக்குதா? சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் எப்படி பேசுகிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் கொடுக்குற அதிகாரம் அது மகா பெரிதாக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே அப்போ வந்து பிசாசுடைய கிரியை விட அதிகாரம் மகா பெருசு.
நம்ம ஆளுக்கு பாருங்கள் ரொம்ப பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம் பாருங்க. சும்மா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழம் உண்ணின்னு வருதுன்னு வைங்களேன், நீங்கள் உடனே பயந்துருங்க, எவனும் ஏதோ வச்சுட்டுக்கிற மாதிரி இது. அங்கே நின்றுனே சொல்லிடுவாங்க தோத்திரம் 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 தோத்திரம், உடனே தோத்திரம் 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 கொண்டாட அன்னி பாசு பேசுவாங்க, ரபா பாபா ரபா. ஓ ஐயோ இது ஏதோ வந்துருச்சு, ஒன்றும் வராது, அது எலுமிச்சை பழம், சும்மா இயேசு நாம தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பயம்? ஏன்னா உங்கள் கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள், என்ன இருக்குது? அதிகாரம் பெருசு சொல்லுங்கள், அதிகாரம் பெருசு. அது பார்த்தோன்னா பழங்க, அது என்னது பழம். நீங்கள் எவ்வளோ பாருங்களேன், சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், இப்படி பாஸ்டர் அப்போ எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. நீங்கள் ரோட்டில் போங்க, சும்மா ரோட்டில் போகும்போது அப்படின்னுங்க, என்ன பண்ணும்? ஏன் நீங்கள் நாயே வாவான்னு கூப்பிட்டீங்களா? ஏன் எத்தனை நாய் வரும்? ஏன் சும்மா உச்சி தானே கொட்டினீங்க, அப்படின்னு திரும்பி பக்கத்தில் ஒரு 10 நாய் உங்களை சுற்றின்னு இருக்க பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்லுங்க, ஏங்க நீங்கள் நாய்க்கு ஃப்ரெண்டா? என் நண்பன் என் தெருவில் வந்திருக்கிறான், நான் பார்த்துட்டு போகலான்னு உங்களை வந்துடுச்சா? கிடையவே கிடையாது. ஏன்னா வாய் சும்மா இல்லை, சும்மா உச்சி கொட்டினாவே அங்கே பாருங்க நாய் வந்து நின்று வாலாட்டுது. பிசாசு வேலையும் அதுதான். நீங்க என்னைக்கு பிசாசின் கிரியில பேசுறியோ, இதை நாசனம் பண்ணிட்டான், ஓ நான் தான் பண்ணணுமா, நீ சொல்லவே இல்லை, நான் நாசனம் பண்ணி போயிடுவான். நான் சொல்லது விளங்குதா உங்களுக்கு? நாவின் அதிகாரம் என்னென்ன இருக்குது? மரணமும் ஜீவனும். சொல்லுங்க, ஜீவனும். நம்ம வாழ்க்கையில எந்த மரணத்தையும் என்னால் அனுமதிக்க முடியுது? மரணத்தின் அதிகாரத்தை அனுமதிக்க முடியுது, ஜீவனின் அதிகாரத்தை அனுமதிக்க முடியுது. எதனால? அதனாலதான் சொல்றேன் பாருங்க, நாவுன்றது ஒரு மகா பெரிய ஒரு காரியம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், கொண்டு வந்து ஒரு பெரிய அதிகாரத்தை உள்ள வச்சுட்டார். அந்த அதிகாரம் உள்ள இருக்கிறதுனால இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், எல்லாவற்றையும் கர்த்தரே செய்யணும். எப்படி சொல்றோம்? எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி பெறுதல்ன்றோம். என்னது? ஆண்டவன் விட்ட வழியா இருந்தா எதுக்கு உங்க நாவுல ஒரு அதிகாரத்தை வைக்கணும்? ஆண்டவன் விட்ட வழி தானே, எதுக்கு உங்க நாவுல ஒரு அதிகாரம்? அவருக்கு சித்தம் எதுவோ அதை அவர் செய்யட்டும். அவருக்கு சித்தம் எதுவோ அதை அவர் செய்யணும்னா எனக்கு எதுக்கு அதிகாரம்? சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் எனக்கு எதுக்கு அதிகாரம்? சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் எனக்கு எதுக்கு அதிகாரம்? அவர் சித்தத்தின்படி நடக்கட்டும் சொன்னா அவர் சித்தத்தின்படி நடந்து போட்டோம், எனக்கு எதுக்கு அதிகாரம்? உங்களுக்கு எதுக்கு அதிகாரம்? எது நம்ம மேற்கொள்ளணும்? எதுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் அந்த வார்த்தையை வர இயேசு சொல்லணும்? சொல்லுங்க. எல்லா நன்மையும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா சுகமும், நன்மையான எதிர்காலமும் என் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் கர்த்தர் கையில் இருக்கு பிரதர், எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அவர் கையிலேருந்து இப்போ உங்கள் நாவுக்கு வந்துருச்சு, உங்கள் நாவுலேருந்து இப்போ வெளியில் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால தான் கண்ட குப்பையை என்ன பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? உச்சி கொட்டினாவே நாய் வருதுன்னு சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் என்ன கூப்பிட்டு பேர் சொல்லி அதுக்கு பேர் வச்சு அழைச்சிங்க, யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க, அந்த வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க, ரொம்ப அருமையாக வளர்த்துருக்குறாங்க. நான் அந்த மாதிரி நாய் வளர்த்தால பார்த்ததே கிடையாது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆய் அப்படின்னு அப்படியே நின்றுது. அது பேர் ஒன்று வச்சுருக்குறாங்க, நான் ஏதோ வச்சு பெபின்னா நான் வச்சுருக்காங்க, அதே பேர் நியாய வாயில் வரல, சொன்னால் அப்படியே உட்காந்துருச்சு பாருங்க. அது எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. சரி கொண்டாந்து பொறுத்து நான் என் கையில் அருமையான ஒரு பிஸ்கெட் என்ன வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு இருக்கும்போது அந்த நாய் என்னை பார்த்துச்சு. நான் இப்படின்னு கொடுத்தேன், அது என்னை பார்க்குது, என் கையை பார்க்குது, பிஸ்கெட் வேணும், என் கையை பார்த்துட்டு அங்கே அவரை பார்க்குது. அவர் பார்க்க எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு பாரு. நான் சொன்னேன், போட்ட ஒண்ணுங்க அவனை கொடுத்துருங்க. இல்லை பாஸ் அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா நீங்கள் பரவாயில்ல, நாளைக்கு 4 பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு போயிடும், நாளைக்கு சும்மா வச்சுருந்தா கூட அது வந்து வாங்கிட்டு போயிடும். அப்போ 4 பேர் என்ன நினைப்பாங்க, என்னங்க வீட்டில் போய் நாய் இப்படி வளர்த்துருக்காங்களேன்னு சொல்லுவாங்களா? அப்போ யாருக்கு அசிங்கம்? அது எனக்கு தான் அசிங்கம். அதனால பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஒரு 2 நாள் அவங்க வீட்டில் இருந்தேன் பாருங்க. அது உட்காருது, எழுந்துனா எழுந்துக்குது, அது ஏதாவது வெளியில் போனோன்னா, அது பாத்ரூம் போனால் கூப்பிடுதுங்க, போய் காலில் இப்படி இப்படி சுரண்டுது. அவரை உடனே சொல்கிறாங்க, அவங்க உடனே அதை செயினை எடுத்து கழுத்தில் போட்டு அந்த அப்படி கேட்டை திறந்தவுடனே அது வெளியில் ஓடுது பாருங்க. நாய்க்கு இவ்வளோ அறிவு இருக்குது பார்த்தீங்களா? சொன்னால் கேட்குதா கேட்கலையா? இதே நீங்கள் தெரு நாயை பாருங்க, கண்ட குப்பியும் சாப்பிடும், கையில் எடுத்து போனீங்கன்னா பிடிங்கிடும். பார்த்துறீங்களா? பேப்பரை நக்கும், தேவையில்லாதான் சாப்பிடும், கடைசியில் சொறி வந்துடும், அழகே இல்லாமல் உட்காந்துருக்கும், 3 உட்காந்துருக்கும். தெருநாய் எங்கேயாவது அழகாக பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஆயுசு நாட்கள் ரொம்ப குறைவு. ஏன்? கண்டதையும் சாப்பிட்றதுனால. பாருங்க, ஒரு நாய்க்கு பயிற்சி கொடுத்தாவே அந்த நாய் அழகா இருக்குதுன்னு சொன்னா, நாவுக்கு பயிற்சி கொடுத்தா வாழ்க்கை அழகா மாறாதா? நீங்க தான் சொல்லுங்க. ஏன்னா 5 அறிவு இருக்கிற நாய் அவன் சொன்னா கேட்குதுன்னும் போது என் நாவு நான் சொன்னா கேட்காதா?
நீங்களே சொல்லுங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், என்னன்னே தெரில பாஸ்டர், அது வாய் திறந்தா அப்படியே வாய் தந்தா வரல, அது அப்படியே வந்து பழகி போச்சு. அது நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் நாவில் ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்கள், என் நாவில் ஜீவன் இருக்கு, என் நாவில் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ரொம்ப முக்கியம். அப்போ நாவின் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும், நாவில் இருக்கிற ஜீவனை எப்படி வாழ்க்கையில் கொண்டு வரணுன்றதை கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒழுங்கீனமாக இருக்குது, அதை ஒழுங்காக்கவும் உங்களால் முடியும். ஒழுங்காக இருக்கிறத ஒழுங்கீனமாக்கவும். அங்கே வந்து பிசாசு பண்ணிட்டான், எங்கள் மாமியார் பண்ணிட்டாங்க, என் குடும்பம் இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு யாரும் சூனியம் பண்ணிட்டான், பிசாசு எங்கள் அழகு, இதெல்லாம் கதை. எனக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் ஒழுங்காக்கிக்கலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் ஒழுங்காக்கும். பக்கத்தில் போக சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் ஒழுங்காக்கும். அதிகாரம் இருக்கா? அதே மாதிரி அதிகாரம் இருக்கு. இதை நான் அழகாக சொல்லி கொடுத்துறேன். இல்லை, நிறைய பேர் கோவம். இப்படி பேசினா அவங்க எப்படி நம்மளை நம்பி இருப்பாங்க? அவங்கவுங்க தலை தெரிஞ்ச மாதிரி அவங்கவுங்க போய் ஜெபம் பண்ணும், அவன் போய் வியாதியை. நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இயேசுவே என்ன சொன்னார்? விசுவாசிகளால் நடக்கப்படும். நான் வந்து செய்யறதில்லைங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். நீங்களே செய்யலாம், உங்களாலே அது பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவராக இருக்கிறார். ஏமே, எனக்குள்ளே இருக்கிறவர் நான் ரொம்ப பெருசு, உங்களுக்குள்ள ஒரு சின்னவராக இருக்கிறாரா? எனக்குள்ள ஸ்பெஷல் தோசை, உங்களுக்கு சாதா தோசை, அந்த மாதிரியா? எனக்குள்ள ஸ்பெஷல் இயேசு, உங்களுக்குள்ள ஆர்டினரி இயேசுவாக இருக்கிறாரு? கிடையவே கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறார். என் வேலை என்ன? எனக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா என்னுடைய வேலை. இயேசு என்ன வேலை செஞ்சார்? அவர் மேலே என்ன அதிகாரம் இருந்துச்சோ அதை கூப்பிட்டு அப்படியே அவனுக்கு கையில் கொடுத்து, போங்கயா போய் பிசாசு என்ன பண்ணுங்க, துரத்துங்க, போங்க. வியாதியஸ்தர் என்ன பண்ணுங்க, போங்கயா ஊர் முழுவதும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. பாருங்க, சுவிசேஷம் சொல்றது வந்து ஒரு பாஸ்டர் மேல விழுந்த கடன் நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ மேலே விழுந்த கடன் தான் சுவிசேஷம் சொல்றது. அக்கம் பக்கத்தில் பாக்குறீங்க, ஒரு ஜெபம் பண்ண தெரியாதா? அதிகாரம் எங்க இருக்குது? சொல்லுங்க, எங்க இருக்குது? உங்க நாவல் அதிகாரம் போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப போராடுறாங்க, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்? இந்த டாக்டருங்களா அந்த காலத்தில் ஒரு பெட்டி எடுத்துன்னு வர மாதிரி நானும் ஒரு பைபிள் எடுத்துன்னு ஏதோ வந்துட்டேன் பிரதர் அப்படின்னு ஓடி வரட்டுமா? சொல்லுங்க, கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளாக ஒரு அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன், நடக்குதா இல்லையான்னு தெரியும். நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம வீட்டிலே நடக்கல, எப்படி மற்றவனுக்கு போய் நடக்கும்? நம்ம வீட்டில் நடக்க வைக்கிறதுக்கு தான் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உங்க வீட்டில் நடக்கும் போது அது மற்றவங்க வீட்டில் நீங்க என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. பார்த்து பேசுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பார்த்து பேசுங்க. அடுத்து பாருங்க, இந்த ரெண்டு விதமான அதிகாரம் இருக்கு. ஒன்று வந்து உலகத்துக்குரிய அதிகாரம். உலகத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அது ஒரு லிமிட். இன்னொன்று பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு அதிகாரம் இருக்கு. உலகத்தில் இருக்கிற அதிகாரத்துக்கும் பரத்தில் இருக்கிற அதிகாரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தை நம்பி தான் உலகத்தில் இருக்கிற வாழ்றான், வேலை செய்யறான், நம்புறான், பிழைக்கிறான், ஏதோ ஒன்று பண்றான். ஆனா பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அது பிதாவால கொடுக்கப்படுகிற ஒரு அதிகாரம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம், John chapter 19 verse 10. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார். பாருங்க, பிலாத்து வந்து பெரிய ஆளு. அந்த ரோம பேரரசில் அவன் தான் ராஜா. அங்கே இருக்கிறன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அவன் கண்ட்ரோல். அந்த நாட்டுக்கு அங்கே இருக்கிற இடத்துக்கு அவன் தான், அவன் சொல்கிறதான் கட்டளை, அவன் செய்கிறது தான் காரியம். இவன் பாருங்க, எல்லா பிலாத்துக்கிட்ட வரங்க பேச பார்த்து கேட்குறான், நீ எங்கிட்ட பேசக்கூடாதா? நீ என்கிட்ட ஏன் பேசுகிறது இல்லை? நீ எங்கிட்ட பேசுனா, நான் உன்னை சிலுவையில் அறையும் எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு. சரி, பண்ணி தான் பார்க்கறது. அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு இல்லை? அப்படியே அது 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இயேசு பிரதி உத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும், சொல்லுங்க, அதான் ரொம்ப முக்கியம், ஒரு அதிகாரமும் கிடையாது. பரத்திலிருந்து வரலன்னா நீ இந்த பூமியில் இருக்கிற அதிகாரத்தை வச்சு என் மேல செயல்படுத்திட முடியாது. இந்த பூமியில் இருக்கிற அதிகாரம் என்னை ஆண்டு கொண்டு என்னை அப்படி நாசனப்படுத்தி ஒண்ணும் பண்ணிட முடியாது. பரத்திலிருந்து எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது சொல்லிட்டு அப்படியே சொல்றாரு பாருங்க. 12. அப்பொழுது பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறானே, அவன் ராயனுக்கு விரோதி என்று
சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து பாருங்க, இப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சு. அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. உலக அதிகாரங்களை வைத்து ஒரு பரிபூர்ணத்தை நீங்க பாத்திர முடியாது. ஆனா கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரம் வைத்து ஒரு மாபெரும் பரிபூர்ணத்தை உங்களால பார்க்க முடியும். ஏமே அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அதெல்லாம் சொல்லுங்க, பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அதிகாரம். பாருங்க, இந்த உலக அதிகாரத்துக்கும் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அதிகாரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, உலக அதிகாரம் உலகத்து வரைக்கும் வேலை செய்யும். உதாரணத்துக்கு நல்லா சொல்றேன், விளங்குற மாதிரி சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு பாரத பிரதமர் இருக்கிறார். இப்போ இந்த பாரத பிரதமர் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் அவர் சொல்ற சட்டம் செல்லும். இப்போ ரஷ்யாவில் ஏங்க அவர் பாரத பிரதமர். அந்த பாரத பிரதமர் நம்மளுடைய பாரதத்துக்கு மட்டும்தான் அவர் பிரதமர். அதுக்கு பார்டரே அவரால் என்ன பண்ண முடியாது. பக்கத்து நாடு நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேணாம். பாருங்க, இப்போ வந்து இந்தியாவும் இலங்கையும் பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம பாரத பிரதமர் இலங்கையில் ஒரு விஷயத்த சொல்றாரு, நாளையிலிருந்து ரோடெல்லாம் மாற்றுவாங்களா? ஏன்? இவருக்கும் அவ்வளோதான், அவர் கண்ட்ரோல் அவ்வளோதான். அதுக்கு மேலே அது செயல்படாது. அதுதான் உலக அதிகாரம். ஆனால் பரத்தில் வந்த அதிகாரம் எப்படின்னா, அது வானத்தையும் ஆண்டு கொள்ளும், பூமியை ஆண்டு கொள்ளும். அது ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாங்க மத்தேயு 18:18 வாங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. இந்த அதிகாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வானத்திலே ஏறி போய் எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால பாருங்க, பிசாசு ஏமாத்துற வழியை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. பிசாசு எப்படி ஏமாத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அதிகாரத்தை வச்சு ஏமாத்துறான். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை வாங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவர் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை பாருங்க. அதனாலதான் உலகத்தில் ஒருத்தன் செலிக்கிறான்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முற்பிதாவாகிய ஆதாம் பாருங்க, ஒரு அதிகாரத்தை வித்து போட்டுட்டான். அந்த அதிகாரத்தை வித்து போட்டதுனால அது பிசாசு கையில் இருக்கு. அந்த அதிகாரம் பிசாசு கையில் இருக்கிறதுனால இப்ப அவன் என்ன சொல்றான், இது எனக்கு யாரு கையில கொடுக்க முடியாது, அதை கொடுக்குற என்ன வேலை செய்யறான். இப்ப ஏசுகிட்ட வந்து சொல்றான், 7 நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். பாருங்க, இயேசு உடனே பணிஞ்சு அவன்கிட்ட வாங்கல. உலகத்தினுடைய அதிகாரம் உலகத்துக்கு மட்டும்தான். பிசாசே, நீ உலகத்துல மட்டும்தான் அதிகாரத்தை வச்சிருக்கிற. முற்பிதாவாக ஆதாமை ஏமாத்தி வந்திச்சு நீ வாங்கின அதிகாரத்தை வச்சிருக்கிற. இந்த ஆதாம், 2வது வந்த ஆதாம் எப்படிப்பட்டவனா 1 Corinthians 15 சொல்றாரு பாருங்க. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவன் அப்படிப்பட்டவரே. ஏமேன். நம்மளாம் யாருக்குரியவர்கள் சொல்லுங்க? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ சொல்லுங்க. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 1 Corinthians 15:47 அப்படியே சொல்றாரு பாருங்க. அப்போ நம்ம வானத்துக்குரியவர்கள். இப்ப நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரம்னா, பூமியில மாத்திரமல்ல, இந்த பூமியில நான் கட்டினா எனக்கு பரலோகத்தில் அங்க கட்டப்படுகிறது. இந்த பூமியில நான் கட்ட அவிழ்த்தா பரலோகத்தில் எனக்கு கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க அதிகாரம் எப்படி இருக்குது. ஏமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? எனக்கு ரெட்டத்தனையான அதிகாரம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, இந்த அதிகாரம் மகா பெருசு. அதனாலதான் பிசாசு வந்து ஏமாத்துற வேலைலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு அதிகாரத்தை வச்சு தான் ஏமாத்துறது. எந்த அதிகாரத்தை? பூமிக்குரிய அதிகாரத்தை வச்சு, பூமிக்குரிய காரியத்தை வச்சு ஏமாத்துற. நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் பரத்திலேயே வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். ஏமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? நான் பரலோக பிரஜை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருந்து. குடியிருப்புன்னு சொன்னா உங்களுடைய குடி உரிமை, உங்களுடைய சிட்டிசன்ஷிப், உங்களுடைய குடி உரிமையோ பரலோகத்தில் இருக்கிறது. என் குடி உரிமை எது? பரலோகத்தில் இருக்குதுங்க. அப்போ நான் பரலோகத்தில் குடி உரிமை உடையவனா இந்த பூமியில இருக்கேன். இப்போ நான் அந்த குடி உரிமை இருக்கிறதுனால நான் இங்க செஞ்சா அங்க எனக்கு செய்யணும். ஏமேன். ஏன்னா என் குடி உரிமை எங்க இருக்கு சொல்லுங்க? எங்க இருக்குது? ஆமா. இப்போ பாருங்க, இங்க வேலை செய்யற இந்தியாவில இருந்து சில நேரத்தில் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறாங்க. வேலை செய்யறவங்கள ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்ட உடனே அவங்களுக்கு உடனே தகவல் தரணும். எந்த நாட்டுக்கு? இந்தியாவுக்கு. ஏன்? ஏன்னா அவன் எந்த ஒரு குடியுரிமை? இந்தியாவுடைய குடியுரிமை இருக்கிறதுனால அவனை கைது பண்ணா கூட இந்தியாவுக்கு என்ன பண்ணி ஆகணும்? தகவல் தந்துதான் ஆகணும். பாருங்க, என்னுடைய குடியுரிமை எங்க இருக்குது? இந்தியாவிலையா? நீங்களாம் இந்தியர்கள் எனக்கு சத்தியமா தெரியும். நான் அமெரிக்கனுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
உங்க குடி உரிமை ஒன்று இருக்குது. அந்த குடி உரிமை எதுனா பரலோகம். ஆமென். நான் அந்த குடி உரிமையை வச்சு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இங்க என்ன பிரச்சனைனாலும் நாங்க தகவல் சொல்லி தான் ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் சொல்றாரு, இங்க நீ எதை கட்டவிழ்க்கிறியோ உன் குடி உரிமை உள்ள ஒரு இடம் அது பரலோகம். அந்த பரத்திலிருந்து உனக்காக கட்டவிழ்க்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு பாருங்க, மேலானவளை நாடுங்கள். சொல்லுங்க, மேலானவளை நாடுங்கள். மேலானவளை நாடுங்கள் சொன்னா உங்களுடைய அதிகாரம் எப்படி போட்டதா இருக்கு, நீங்க என்னவா இருக்கிறீங்க, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியம் எவ்வளவு பெருசா இருக்குது, இதையெல்லாம் என்ன பண்ணுங்க, நாடுங்கள். அதனால தான் பாருங்க இயேசு தைரியமா காரியத்தை செய்கிறார். சில விஷயத்தை பாருங்க உங்களுக்கு வழங்க. மார்க் சுவிசேஷம் 3:5 வாங்க. அவருடைய இருதயத்தின் கடின நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல. பாருங்க, அங்க சுத்தி இருக்கிற ஆட்களை பார்க்கிற அவங்க இருதயம் என்ன ஆயிடுச்சான், கடினப்பட்டிருக்கிறா. சொல்லுங்க, கடினப்பட்டிருக்குது. அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்குது. கடினப்பட்டவன இயேசு விசனப்பட்டு, விசனம்னா என்னங்க, கவலைப்படுறாரு. கவலைப்பட்டு கோபத்துடனே அவங்கள சுத்தி பார்க்கிறாரு. இருதயம் கடினப்படுறது, விசனப்படுறாரு, கோபப்படுறாரு. கோபப்பட்டு சொல்றாரு, இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. ஆமென். பாருங்க, இன்னைக்கு ஜனங்களுக்கு புரியல. இருதயம் கடினப்பட்டு போய் கிடக்குது. என்ன கடினம்? கர்த்தர் தருவாரா, தரமாட்டாரா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, உண்மையிலேயே நான் பேசுறேன் நடக்குமா, நான் பண்ணா கேட்கிறாரா, என் வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கா, இதெல்லாம் தெரியுமா? ஜனங்களுக்கு இன்னைக்கு தெரியவே தெரியறதில்ல. பாருங்க, ஆவிக்குரிய ஆட்களா இருப்பாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போவாங்க. ஆனா அந்த நாவுல ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் எப்படி செயல்படுது நிறைய பேருக்கு தெரியதே கிடையாது. வாங்க, லூக்கா சுவிசேஷம் 4:32 வாங்க. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சான்? சொல்லுங்க, எப்படி இருந்துச்சான்? அதிகாரம்னா என்னங்க? அதிகாரம் சொன்னா 100% அது நடக்கும். 100% அது ஆகும். 100% உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும். 100% விடுதலை ஏற்படுத்தும். அதிகாரம் சொன்னா அவர் சொல்றது அப்படியே நடக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? அதிகாரம். அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சா? அதிகாரம். 100% நடக்கும், 100% ஆகும், 100% விடுதலை ஏற்படும். அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 5:24 வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி? ஒரு நோய் உள்ளவனை பார்த்து அவன் திமிர்வாதத்தில் இருக்கிறான், கை சூப்பின கையில் இருக்கிறான், செத்து போய் கிடக்கிறார், எவருடைய மகள், எல்லாரையும் பார்த்து இயேசு அதிகாரமா பேசுறார், அதிகாரமா கட்டவிழ்கிறார், அதிகாரமா காரியத்தை செய்கிறார். எப்படி? ஏன்? அப்படி நாவுல ஜீவன்ற அதிகாரம் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நாவுல ஜீவன்ற அதிகாரம் இருக்கு. அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லவே, அவர் ரத்தத்தினால் அவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே நாவின் அதிகாரம் உங்களுக்குள்ளாக என்ன பண்ணுது? வேலை செய்து. இப்ப நம்ம என்ன பேசணும்? சொல்லுங்க, என்ன பேசணும்? எப்போ பார்த்தாலும் நோயாக இருக்குது, ஐயோ என்னடா ஆகும், இது எப்படி போய் முடியுமோ, இதுவரை யார் செஞ்ச பாவமோ, இந்த ஆளை கட்டினதுனால இப்படி வந்துச்சோ, இல்லை எங்கள் அப்பா என்னை பெற்றதுனால இப்படி ஆச்சோ, என் தலையெழுத்தா, எனக்கு படிப்பு இல்லாதனால இப்படி இருக்கிறனா, அப்படி போய் முக்காடு போட்டு ஜாமோட சோத்திரம். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அடியானே உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். இவ்வளோத்தையும் பேசிட்டு அடியானே எதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்? நீங்களே வச்சு பாருங்க. அறிவு இல்லை, ஒழுங்காக்க தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியுது கிடையாது. பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்காக்கக்கூடிய வராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆமானுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு. எஸ்தர் புத்தகத்தை வீட்டில் போய் வாசிங்க. அந்த ஆமான்றவன் ஆகாஸ்வரி ராஜாவுக்கு ஒரு மந்திரி. அவனுக்கு ஒரு அதிகாரத்தை அந்த ராஜா தரான். அந்த அதிகாரத்தை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் பாருங்க. ஆனால் முருகதாயை ஒரு வணக்கம் கூட பண்ண வைக்க முடியல. முருகதாயை பார்த்தா அவன் எழுந்து நிற்கிறான். அப்படியே, எனக்கு அதிகாரம் இருக்கு. உன் அதிகாரம் உன் வரையும் தான், என் அதிகாரம் பரத்தில் இருக்குது. ஆமென். அந்த ஆமான் சும்மா நினைக்காதீங்க. இது ஒருத்தனை பழி வாங்கிறதுக்காக யூத ஜனங்கள் முழுவதையும் பழி வாங்கணும் முடிவு எடுத்து உலகம் முழுவதும் ஒரு பெரிய கட்டளையை பிறப்பிக்கிறான். ராஜாக்கு அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். இவங்க கையில் ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி காமிக்கிறான். முருகதாய் ஒண்ணுமே பண்ணல பாருங்க. அவன் அமைதியாக உட்காந்துருக்கிறான். பண்றான், நீ என்ன பண்றியோ பண்ணு, நீ பண்ணு பண்ணு, படைச்சியில் பார்த்துக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆமான் முருகதாய்க்கு பெரிய தூக்கு மரத்தை பண்றான். இதுல தொங்க விடணும் அவனை முடிவு கட்டின்னு போறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனும் அவன் குடும்பத்தில் சேர்ந்த அனைவரையும் தொங்க விட்டுறான் ராஜா. ஆமென். பூமியில் இருக்கிற அதிகாரத்துக்கு முடிவு உண்டு, பரத்திலிருந்து கொடுக்குற அதிகாரத்துக்கு முடிவு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் உங்களை என்ன சொல்றது, பேசுங்கன்றோம். எப்படி பேச சொல்றோம்? அதிகாரத்தோட
ஜீவனை பேசுங்கன்றோம். என்னத்தை பேசுங்க சொல்லுங்க? ஜீவனை பேசுங்க. ஆமென். எத்தனை பேர் விளங்குது? இயேசு பாருங்க, அதை பார்த்த உடனே இருதயெல்லாம் கடினப்பட்டு கோபப்பட்டு விசனப்பட்டு சொல்றாரு. அவங்கள பார்த்த உடனே அப்படியே அப்படியே திட்டுறாரு பாருங்க. அவளை கையை நீட்டுறான், கை டபுக்குன்னு வந்துருச்சு பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறான். ஏசு அங்க போறாரு, எவரின் வீட்டுக்குள்ள வர போற வழியில சொல்றாங்க, நீ ஏன் போதுகிற வேதனைப்படுத்துகிறாய், உன் மகள் மரித்து போனால் அவரை அனுப்பிவிடும். எல்லாரும் அழுது நாங்க தார தம்பட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறான். ஏசு சொல்றாரு, அவளை பார்த்து அமைதியாரியா, அவ நித்திரையா இருக்கிறாள், அவ நித்திரையா இருக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. வேதம் சொல்லுது, அவர்கள் நகைத்தார்கள். ஏசு உள்ள போய் தலித்தாகுவின் கூப்பி விடுறாரு. எழுதுன சிறுப்பெண்ணை எழுந்துருன்னு சொல்லி எடுத்து அவங்க அப்பா கிட்ட முதல்ல சாப்பாடு கூட அவளுக்குன்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலக அதிகாரம் மரணத்தை சொல்லும், உங்க அதிகாரம் ஜீவனை சொல்லணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலக அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்றேன், கடினப்பட்டு பேசும், இதெல்லாம் வேலைக்காகாது, ஏட்டுக்காய் சோத்துக்கு உதவாது, இதெல்லாம் நம்பி நீ போகாத. பாஸ்டர் ரமேஷ் வாய்க்கிலேயே பேசுவான், அவன் பேச்ச நீ நம்பாத. உலக அதிகாரம் நான் சொல்றேன், நீ வாய்க்கிலேயே பேசு, பிசாசு தோத்து போயிடுவாங்க, வாழ்க்கை ஜெயம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதான் உண்மை. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை பாருங்க. பிசாசு உங்களை ஆயிரம் முறை ஏமாத்தி இருக்கிறான். இனி உங்க நாவை கொண்டு போய் மரணத்துக்கிட்ட வைக்காது, மரணத்தின் அதிகாரத்தில் வைக்காதீங்க. உங்க நாவை கொண்டு போய் ஜீவனின் அதிகாரத்தில் வைங்க. என்ன இருந்தாலும் சரி ஜீவனை பேசுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி கடைசி ஜீவனை பேசுங்க. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் தலையா இருப்பேன், நான் மேலாக இருப்பேன். நீடி ஆட்களால் அவர் என்னை திருப்தி ஆக்கி அவர் ரட்சிப்பை எனக்கு. விசுவாசிக்கிறீங்க? இது நிறைய பேர் கோபம். இப்போ நான் வரணும்னு அவசியமா? எத்தனை பேர் நான் ஜெபம் பண்ணணும்னு விரும்புறீங்க? ஒரு ஆளாவது காட்டுங்களேன். அவசியமே கிடையாது. ஏன்னா நான் என்ன செய்யறேன்னா அதை நீங்கள் செய்ய போறீங்க, அவ்வளோதான். இப்போ நான் இன்னும் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா, இன்னும் எப்படி நல்லா செய்யலாம் நான் கற்றுத்தர போகிறேன், அவ்வளோதான். இந்த வாரம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறேன், இதை நீங்கள் கேட்டு போய் செய்யுங்க. அடுத்த வாரம் வந்தீங்கன்னா இன்னும் எப்படி நல்லா செய்யலான்றத என் வேலை அதுதான். உங்கள் வேலை செய்யறது, என் வேலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்களே செய்யுங்க பாஸ்டர்னா எப்படி இருக்கும்? நான் எப்படி போய் ஒவ்வொருத்தரையும் வீட்டாக போய் ஒவ்வொருத்தர் தலையிலும் கை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணுவோமாக எல்லாம் முடிச்சவொடனே இவ்வளோ பேரும் கியூவில் நின்னீங்கன்னா, இவ்வளோ பேருக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு எப்போ நான் வீட்டுக்கு போய் எப்போ நான் சாப்பிட்றது, எப்போ ஈவினிங் சர்வீஸ்க்கு நான் வர்றது? இவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகும் நினைக்கிறீங்க? என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை வச்சு ஜெபம் பண்ணி கடைசியில் எனக்கு ஒருத்தன் ஜெபம் பண்ண வேண்டியது. கை இப்படியே நின்றுமே. உன் கையை நீட்டு வாயாக ரமேஷ் தான் என் கை நீளும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். வானத்துக்கு பூமிக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அவர் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஜீவன் மரணமும் ஜீவனும் நாவின ஜீவனை கொண்டு வரக்கூடிய அதிகாரத்தை கடவுளுடைய வார்த்தையில வச்சு, அந்த வார்த்தையை உங்க நாவில் வச்சு அதை பேசும்படி சொல்றாரு. அதுக்கு வரதான் கிறிஸ்துவ வாழ்வு. எத்தனை பேர் இந்த கலாய் பூசுறதை பார்த்துருக்கீங்க? நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது, நீங்களாம் சிட்டிலே வளர்ந்துருப்பீங்க, நான்லாம் ஒரு டவுனில் தான் வளர்ந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பேக் எடுத்துன்னு கறி மூட்டைலாம் எடுத்துன்னு ஒரு 4-5 பேர் கலாய் பூசுறமா கலாயின்னுவாங்க. எத்தனை பேர் தெரியும் கலாய் பூசுறது? இந்த பித்தளை சாமான்லாம் இருக்கும் பாருங்க, இந்த சாமானை கொண்டு போனவொன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, கலாய் பூசிட்டு அமுச்சு வைப்பான். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், ஒரு 2-3 மாதம் பொறுத்து திருப்பி அவன் கரெக்டாக அதே ஊருக்கு அதே தெருவுக்கு அதே வெட்டிக்கிட்டு வருவான். அம்மா கலாய் பூசலையாம்மா அப்படின்வான். ஏன்னு சொல்லுங்க? அந்த கலாய் என்ன ஆகிடும்? போயிட்டு இருக்கும், கருத்துரும், இல்லைன்னா போயிடும். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, வாரம் கலாய் பூசுற வேலையா இருக்கும். இந்த வாரம் வரீங்களா, கலாய் பூசி அமைச்சிடறோம். பிரசங்கம் வச்சு நல்லா பூஸ்ட் ஏற்றி கலாய் பூசும் போது பாத்திரத்தை கொண்டு போய் எதில் வைப்பாங்க? நல்லா சொல்லுங்க, எதில் வைப்பாங்க? நல்லா சூடாங்க அந்த பாத்திரம், உள்ள கொஞ்சோண்டு அதை போட்டு நல்லா ஒரு துணியில அப்படி தேய்ச்சி அப்படி வெளியில காமிச்சா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? பல இருக்கும். 7 நாள் இருக்குது, திருப்பி 3 நாள்ல நீங்க கருப்பாயிடுவீங்க. அடுத்த வாரம் வந்தீங்கன்னா திருப்பி என்ன வேலை? என் வேலை கலாய் பூசுறது இல்லைங்க, நீங்க பொன் பாத்திரங்களா இருக்கிறீர்கள். பொன் பாத்திரத்துக்கு கலாய் பூச மாட்டாங்க. எத்தனை பேர் தெரியும்? பித்தளைக்கு தான் கலாய் பூசணும், பொன் பாத்திரத்துக்கு கலாய் பூச மாட்டாங்க. எத்தனை பேர் தெரியும்? நீங்க பொன் பாத்திரமா இல்ல பித்தாளையா? அப்படின்னா நான் கலாய் பூசுற வேலையே கிடையாது. பாத்துறீங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே நிரப்புனாருன்னுவான். கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் அவன் கலாயின்னு. ஏன்னா அவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகிறது முல்லை உன்னை நான் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லிங்களா? சில நேரத்தில் அவங்க அப்படியே அந்த நேரம் தான், பா நேற்று பார்க்கணுமா இருந்துச்சு. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்னன்னே சொல்ல சபையில் அணையிலே இல்லை, கலாய் சரியா இல்லைன்னு அர்த்தம்.
ஏன்னா அனல் இல்லைன்னா கலாய் என்ன பண்ணாது, பூசாது. பாத்திரனால அனல் அதான் கலாய் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், நீங்களாம் பித்தளை பாத்திரலங்க. வேதம் சொல்லுது உங்களை மீட்டு எடுத்துருக்கிறாருங்க. ஒரு பித்தளை பாத்திரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு இயேசு ரத்தம் அவசியம் கிடையாது. நீங்க பொன்னிலும் சிறந்த பொண்ணா இருக்கிறீர்கள். அதனாலதான் அவர் ரத்தத்தை குடிச்சு உங்களை அவர் மீட்டு எடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே அந்த பிரசங்கம் எனக்கு பண்ண தெரியும், கலாய் பூசுற பிரசங்கம் பண்ண தெரியும். பண்ணட்டுமா? சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா பல பலன்னு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போனால் கரெக்டாக அடுத்த வாரம் எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு. நான் ஏன்னா கருப்பாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகாரம் அப்படி என்பது கொடுக்கப்படுகிறது செயல்படுவது. அதிகாரம் என்பது என்ன? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல செயல்படுவது. அதுக்கு பேர் தான் என்னது? அதிகாரம். நீங்கள் இந்த ஏதேன் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆதாமியும் ஏவாளையும் அங்கே கர்த்தர் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து வச்சுட்டு அவங்கள பார்த்து சொல்றாரு, சகல கனியின் விருட்சங்களை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம். சொல்லுங்க, புசிக்கவே புசிக்கலாம். சகல விருட்சத்தின் கனி, அங்க இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கவே புசிக்கலாம். அந்த ஏதேன்ல சொல்லுங்க, ஏதேன்ல இருக்கிற மரத்தின் கனி சகல கனிகளும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் இந்த நன்மை தீமை அறிந்த கனியை நீ புசிக்க வேண்டாம். பாருங்க, இப்ப பிசாசு அவளை பார்த்து சொல்றான், நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளில் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அதை அறிவார் என்றும் சொல்லுது. உடனே இவன் என்ன பண்றா? அந்த பழத்தை பார்க்கிறா, அது இச்சிக்கத்தக்கதாக இருக்குது என்று கண்டு பறித்து புசித்து, சொல்லுங்க, பறித்து புசித்து. பாருங்க, இந்த பறிக்கிறதுன்றது விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். பறிக்கிறது என்னன்னா, எனக்கு இல்லாத ஒன்றை நான் பறிக்கிறேன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுங்களா? எங்க என் பர்ஸை பறிச்சுன்னு போயிட்டான், அது பர்ஸ் உங்களுக்கு. அவன் என்ன பண்றான்? பறிக்கிற வேலை யாருடைய வேலை? சொல்லுங்க, யாருடைய வேலை? இந்த சின்ன வயசுல இந்த மாந்தோப்புக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பார்ப்போம். யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஏன் பறிக்கிறோம்? ஏன்? அது எந்த இல்லை, ஆனால் பறித்து மறைச்சு வச்சுக்குவோம். பார்த்துருக்கீங்களா? உண்மைதானே? ஏன்? பாருங்க, இந்த பறிக்கிற புத்தி எங்கிருந்து வருதுன்னா அது பிசாசுடையது. நீங்க ஆசீர்வாதத்தை பறிக்க தேவையில்லைங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்க அதிகாரத்தில் செயல்படுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பறிக்கிற ஜாதி அல்ல, நீங்கள் அதிகாரத்தில் செயல்படுகிற ஒரு ஜாதி. எத்தனை பேர் விளங்குது? அதனாலதான் பாருங்க, பிசாசு என்ன செய்யறான்? பறிக்கிறதுக்கு கண்ணத்தை திருப்பி விடுறான். பார்த்துறீங்களா? காசு இல்லையா? எங்க காசு இருக்குன்னு கண்ணு ஓடும். எந்த கம்பெனி, எந்த நாடு, எங்க போனா காசு வரும்? நான் சொல்றேன், கர்த்தரால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஏமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு உங்க வாழ்க்கையில் அப்படி 100% செயல்படுத்தி பாருங்க. நான் சொல்றேன், நீங்க ஒருத்தரும் ஏழையா இருக்க மாட்டீங்க, நீங்க ஒருத்தரும் தரித்திரத்தில் இருக்க மாட்டீங்க, நீங்க ஒருத்தரும் நோயில் இருக்க மாட்டீங்க. 100% உங்க வாழ்க்கையில வெற்றி நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பறிக்கிற வேலை கிடையாது, இது சுதந்திரத்தில் செயல்படுற வேலை. ஏமேன். எனக்கென்று கர்த்தர் வச்சிருக்கிற சகலத்தையும் நான் ஆண்டு கொள்ள முடியும், நான் அதை ஆளுகை செய்ய முடியும். எனக்கு அல்லாத நான் பறிக்கவே கூடாது. ஏமேன். அதனால தான் பாருங்க, நீ நிறைய பேருக்கு பிசாசு பறிக்கிற காரியத்தை செய்கிறான். கண்ணை திருப்புறான், எண்ணத்தை திருப்புறான், புத்தியை திருப்புறான். அதை பறி, அதை பறி, அதை பறி, அதை பறி, அதை பறி. இந்த பறிக்கிற வேலையில் போகிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையில் தங்களுக்கு உள்ளதையும் இழந்து போகிறார்கள். நான் சொல்கிறேன், நம்ம பறிக்கிற ஆட்களில் நம்ம சுதந்திரத்துக்கு உள்ள ஆட்கள். ஏமேன். ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரி நல்லா புரியும். தாவீதுக்கு அப்சலோம் யாரு? சொல்லுங்க, அப்சலோம் யாருங்க? மூத்த புள்ள. சொல்லுங்க, மூத்த புள்ள. அப்போ தாவீது சொத்தெல்லாம் யாருக்கு? சாப்பாடு யாருக்கு? அரண்மனை யாருக்கு? அந்தஸ்து யாருக்கு? பாருங்க, அப்சலோம் என்ன பண்ணான்? எதை பறிக்க பார்த்தான்? தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தை என்ன பண்ணான்? பறிக்க நினைச்சான். நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு எதுவுமே இல்லைன்னு கிடையாது. நாளைக்கு சாலமோனே ராஜாவானா கூட நான் உங்களுக்கு சொல்றேன், சாலமோனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்குது அப்சலோமா தான் இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா சாலமோன் ராஜாவா உட்கார்ந்தா கூட அப்சலோம் எதிரில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நீங்க? ஆனா இவன் பறிக்க நினைச்சான். நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசியில் அல்பாயுசில் செத்து போயிட்டான் பாரு. நான் சொல்றேன், இந்த பறிக்கிற புத்தி பிசாசுக்குரியது. கர்த்தர் நமக்கு எல்லா நிறைவுகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த காரியமும் இல்லை, உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீ எதையும் பறிக்க தேவையில்லை. கர்த்தர் எல்லா ஜீவனுக்குரிய அதிகாரத்தையும் உங்க நாவல வச்சிருக்கிறார். அந்த ஜீவனத்துக்குரிய அதிகாரத்தை நீங்க பேசும் பொழுது வாழ்க்கையின் நன்மையான கனிகளை, சுகத்தின் கனிகளை, ஆசீர்வாதத்தின் கனிகளை, வெற்றியின் கனிகளை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் பறிக்க மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையும் பறிக்காதீங்க.
பார்த்தீங்களா? நம்ம வேலை என்னென்னா அப்படி தான் பிசாசு கண் அப்படி தானே எடுத்துகிட்டு போகிறான். சிலலாம் பார்த்தா ஆசையாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி எனக்கு வீடு இல்லையே, பறிக்காதீங்க. சே எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல கார் இல்லையே, சே எனக்கு அந்த மாதிரி ஒரு வேலை இல்லையே, சே எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லையே, அப்படிலாம் பறிக்காதீங்க. கர்த்தர் நமக்காக சகலத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள்? சகலமும் சகல ஆசீர்வாதமும் ஜீவனுக்குரிய அதிகாரத்தில் என் நாவில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். கரங்களை வைத்து வாய்களில் திறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஓ உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி. வாழ்வு கொடுத்தவரே உமக்கு நன்றி. எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி. எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி. எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மை எங்கள் மேல் வைத்தவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே, எங்கள் நாவை ஜீவ விருட்சமாய் மாற்றினவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் நாவு ஒரு ஜீவ விருட்சம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதில் வர கனியை நாங்கள் புசிக்கலாம் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் குடும்பத்தையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். அன்றைய நாவில் அந்த ஜீவனின் அதிகாரங்கள் வெளிப்படட்டும் கர்த்தாவே. இவ்வளவு காலம் பார்க்காத அந்த நாவினுடைய அதிகாரங்களை இயேசு நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, இவளுக்கு தேவையான சகலமும் அந்த விருட்சத்தில் இருக்கிறது. அந்த விருட்சமுடைய நாவு என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் கர்த்தாவே. அப்படி செய்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலவர்த்தனம் இருப்பதாக. ஆமென். நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை உற்சாகமாக. அவர் நல்லவர், உங்களுக்கு நன்மைகளை செய்கிறது. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.